வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். 3rd June 2025 3/6/2025 இன்று செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் நாள், விசுவாவசு வருடம், தமிழ் வருடம். வளர்பிறை 154 நாள் ஏற்றது. இன்றைக்கு வருடம் பிறந்து 211 நாட்கள் கையில் இருக்கிறது. வளர்பிறை அஷ்டமி திதி இன்று. பூர நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிக்குள்ளர. இன்றைய நாளிலே காளையர் கோயில் அப்படிங்கிற ஊரில் சிவபெருமானுடைய உற்சவம் இருக்கும். கதிர் குவித்தல் அப்படிங்கிற விஷயமும் தபசு காட்சியும் இன்னைக்கு ரொம்ப நல்ல விசேஷமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நல்ல நேரம் காலையிலே 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30லிருந்து 11 மணி வரை, மாலை 7:30 மணிலிருந்து 8:30 வரை. இன்றைய நாளில் ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை. குளிகை 12லேருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 9லேருந்து 10:30 மணி வரைக்கும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ரிஷபராசிக்குள்ளரே லக்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஒரு நாழிகை 50 வினாடி இருப்பார். 5:52க்கு சூரியன் உதயம். இன்றைக்கு பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டமம் எங்கே இருக்குன்னு பார்த்தா திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற மகர ராசிக்குள்ளே இருக்கும். இன்றைய நாளிலே கட்டங்கள் பிரகாரம் பார்த்தா கோச்சாரப்படி சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது ரிஷபராசிக்குள்ளரே. மிதுனத்திலே குரு அமர்ந்திருப்பார். செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது கடகராசிக்குள்ளர். கேதுவும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியது சிம்மராசிக்குள்ளர. ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள் அமர்ந்திருப்பார். சனி அமர்ந்திருப்பது மீனராசியில் அமர்ந்திருப்பார். மேஷத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பார். அப்படிங்கிறது இன்றைக்கி கோச்சார பலனாக பார்க்க முடியும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, சார் ஞாபகமே நிற்க மாட்டேங்கி, மறதி ஜாஸ்தியாக போயிடுது, ஞாபக மறதி போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபக மறதி போகணுன்னா திண்டுக்கல் ஊரில் சீனிவாச பெருமாள் சயனம் இருப்பார். அவரை போய் பார்த்து வழிபடுவது, பெருமாள் கோயில் வழிபாடு, சீனிவாச பெருமாளை வழிபடுவது, ஸ்ரீனிவாச கத்தியம் தெரிந்தால் அதையும் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். ஸ்ரீனிவாசம்னா ஸ்ரீனா மகாலட்சுமி, அவளை தன்னை நெஞ்சிலே வாசம் செய்து கொண்டிருப்பவர். எப்பவுமே அப்படியே வச்சுருங்க, மறக்காமல் இருப்பார் இல்லைங்களா? அப்போ மறக்காமல் இருக்க தன்மையை நமக்கும் அருள்வதற்கு இந்த ஸ்ரீனிவாசனுக்கு அத்தனை விதமான பலனும் உண்டு. அப்படிங்கிறனால நம்ம நம்பிக்கையுடன் இதை செய்தோமானால் நல்லது நடக்கும். இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாயினாலே பூமிகாரகன் மைண்டில் வந்துடணும். கொடுக்கல் வாங்கல், பூமி ரிலேட்டடாக எல்லா விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி அஷ்டமி தேதி நார்மலாக துர்கைக்கு நல்லது. துர்கை அம்மனை வழிபடுவது இன்றைக்கி நல்ல விஷயத்தை கொடுக்கும். பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம்னு சொல்லும்போது நம்ம எப்படி ஆண்டாளை வழிபடுமோ அதே போல் இன்றைக்கும் பூர நட்சத்திரத்திலே அவளை வழிபடுவது ரொம்ப நல்லது. சுமங்கலி பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. கிரக சாந்திகள் செய்வது நல்லது. மாடு வாங்கிறதெல்லாம் இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான செய்திகள்லாம் செய்யலாம். கன்னி மிதுன ராசிகள் மட்டும் இன்றைக்கி கிருஷ்ணரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் திதி சூன்யத்தோடைய எஃபெக்ட் இருக்கும். பத்திரை கரணம் அப்படிங்கிற கரணம் இருப்பதனாலே விசாக நட்சத்திரத்தினுடைய அந்த தன்மையை மைண்டில் வச்சுன்னு கோழி அப்படின்னு மைண்டில் வச்சுன்னு முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது. ஆஞ்சநேய பெருமானை வணங்குவதும் நல்லது. எந்த விஷயத்திலும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னாக்க ஆஞ்சநேயர் வந்து மனசில் வந்துடுவார். வதம் செய்வது, விளையாடுறது, ஆயுதங்களை பிரயோகம் செய்வது, இதெல்லாமே இந்த பத்திரை கரணத்துக்கு உகந்தது. ஹர்ஷண கரணம் அப்படிங்கிற கரணம் புதிய வாகனங்கள் வாங்கிறது. புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஜுவல்ஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். விவாகம் செய்கிறது,
மிஷின்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கிறது, பதவி ஏற்றுக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். இந்த நாளில் சுபிட்சங்கள் பலதும் செய்யக்கூடிய நாளாகவும் அமையும் என்றனால் இந்த நாள் நல்ல நாள். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி இந்த நாளிலே பலன் இருக்கும்னு பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசியிலிருந்து நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் யூக லாபம் அப்படிங்கிற இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் கொஞ்சம் பண்ணலாம். பண வரவுக்கும் புகழுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள். நீங்கள் முறைப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பலனையும் வளத்தையும் பெருக்கித் தரக்கூடிய நாளாக அமையும். பூமி வர்த்தகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும். கொஞ்சம் வில்லங்க இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை பெருக்கித் தருவதற்கு அத்தனை வகையிலும் அமர்ந்திருப்பதனால்தான் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளரே அமர்ந்திருக்கிறார். ஆனால் பண வரவுக்கு குறைவிருக்காது. முயற்சிகளிலே அழகான முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மனசெட்டில் போடுங்க. எதை எடுத்தாலும் நான் வராது போகாது நெகட்டிவ் எனர்ஜி வைப்பை கொடுத்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் எல்லாருக்கூடையும் அந்யோன்யமாக இருக்க ட்ரை பண்ணுங்க. நீ மட்டும் தனி நான் மட்டும் தனினா இது கவலையை உண்டு பண்ணிவிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த நாள் சுபிட்சமான நாளாக இருக்க போகிறது. 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்க்கையம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளமும் நலமும் பல விதத்திலும் கொடுத்து நன்மையும் மகிழ்ச்சியும் களிப்பும் நிலைத்திருக்க வைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. எந்த காரியமும் நீங்கள் வித்தை தெரிந்தவர். உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற சுகத்தையெல்லாம் அழகாக அனுபவித்து அவர்களுடைய கற்பனை திறத்தை எல்லாம் பாராட்டி அழகாக அவங்களை ஒருங்கே அணைந்து செல்லக்கூடிய ஆசைமை. வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு தொழிலிலே விருத்திக்கான வளர்ச்சிகளை பற்றி யோசிக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைக்கி தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிற்சில செலவுகள் எல்லாம் இருக்கும். செலவே இல்லைன்னா எப்படி, வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். சுபமான செலவுகளாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்திருக்கும். கொஞ்சம் பைசா பற்றின எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். லாபத்தை நோக்கி ஓடக்கூடிய குதிரை உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால லாபம் கிடைச்சிரும். வேகம் காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது தான் இன்றைய வேலையில் நீங்கள் முக்கியமான வேலையாக செய்யணும். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் வேகமாக செய்யலான்னு எண்ணம் வந்து அதனால் வரக்கூடிய சிக்னஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். லாபம் உண்டு அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கோங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைய நாளிலே காளி தேவியை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்கவலை நீங்கிவிடும். மனதிலே புத்துணர்ச்சி மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க வைக்கட்டும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நண்பர்களை அப்படியே உங்கள் கைக்குள்ளே வைத்து கொண்டு வசீகரமான முகத்துடன் எல்லாத்தையும் சாதிச்சு விட வேண்டும் என்ற எண்ணத்திலே எல்லா காரியங்களையும் அழகாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. வீடு மனை யோகங்கள் கொண்ட விஷயங்களும் கல்வி விஷயங்களிலே கவனமும், விவசாயத்திலே இருக்கக்கூடிய விவசாய அன்பர்களுக்கு விவசாயத்திலே நல்ல ஒரு பலனையும் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்யோன்யமாக வீட்டில் இருக்கிறதுனால சுக போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், சின்ன சின்ன பிரயாணங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகவும்,
எழுத்தகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புகழை தருவதாகவும் இந்த நாள் அமையப் போகிறது. புத்தியை கொஞ்சம் கரெக்டாக பண்ணினா, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவா, அது மாதிரி கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்ற எண்ணத்தை கரெக்டாக வைத்து கொண்டிருக்கிறானால் உங்களுடைய லாபங்கள் பன்மடங்காக பெருகும், தன லாபங்கள் வரும். அதற்கான சூட்சும வழிகளை புரிந்து கொள்வதற்கு ஞானகாரகனான கேது உங்களுக்கு உதவுவார். அதனாலே நல்ல வழியிலே உங்கள் மனதை பயன்படுத்தி கொண்டீர்களானால் பண்பட்ட மண் எப்படி வளமான நல்ல விளைச்சலை கொடுக்குமோ அப்படி உங்களுக்கு பெருநீளா லாபம் வருவதற்கான வழிகளை இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. நல்ல நாள் காட்டிட்டோன்னா கண்டுபிடிச்சிக்கணும். செய்கைகள்லாம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக் ஃபீல் மைண்ட்லேருந்து போயிடும். அப்போ லாபம் கொடுக்கக்கூடிய நாளில் 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபடுவதும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற காரியத்தையும் மனதிலே மகிழ்ச்சியும் களிப்பையும் நிறைத்து நிற்க வைக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பையும் துர்க்கை எடுத்துக்கொள்வாள். அதனால் நல்ல வளத்துடன் வாழ்க. வணக்கம் கடகராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பொதுஜன தொடர்புகளை எல்லாத்தையும் கரெக்டாக பிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கோப்பப் பண்ணிடுவீங்க. குறிப்பாக அரசியல் ரிலேட்டடான விஷயங்களுக்கு பதவிகள் எல்லாம் பற்றி பேசுவதற்கு இன்றைய நாள் நல்ல நாள். வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது, குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் குடும்பத்தில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது, உங்கள் வாக்கு கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிங்கன்னா பதவி உங்களை தேடி வரும். இந்த க்ளூ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காசு செலவு உண்டு, தன விரயம் உண்டு அப்படிங்கிறதும் இன்எவிட்டபிள். மனசில் சிக்னஸ் இருக்கிறதுனால நான் அதை பண்ணினே சரியாக இருக்குமா, நான் இதை பண்ணினே சரியாக இருக்குமான்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேள்வி மட்டும் மைண்டில் போயிட்டே இருக்கும். இந்த செகண்ட் லைன் மைண்ட் செட் போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் காலை வேலையில் கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிங்க. நம்ம எதை செஞ்சாலும் உலகம் நம்மளை திரும்பி பார்க்குங்கிற எண்ணத்தை மைண்டில் கரெக்டாக வைங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. உங்கள் ஆஃபீஸ் ரொட்டீன்லேயும் உங்களை பாராட்டுறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 6 பேர் இருக்கான், பாராட்டுறதுக்கு 4 பேர் இருக்கான். அதனால் டெஃபினட்டாக நல்லது நடக்க போகுது அப்படின்னு மனசில் வைங்க. வேலை புதுசாக மாறணும்னு எண்ணப்பட்டவர்கள் இன்றைக்கி அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் பண்ணுங்கள். நல்ல வரையாக வேலை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பூர நட்சத்திரம் நாளே ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் நலமும் வளமும் திறமும் பெற்று வலிமையுடன் வாழ்வதற்கு வழி செய்யும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஞானம், கல்வி, செல்வம், அன்பு, பகுத்தறிவு மற்ற அனைத்து விதமான புதிய நுணுக்கங்களையும் தெளிவாக்கி மனதிலே எண்ண ஓட்டங்களை சீர்படுத்தக்கூடிய நாள். சந்திரனும் கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளர அமருகிறார்கள். இந்த மாதிரி அமரும்போது தெளிவு கரெக்டாக இருக்கணுங்கிறது முக்கியம். அப்போ நீங்கள் மனதிலே தெளிவாக இருக்கணும்னா காலையில் எழுந்துக்கோங்க, 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி அமைதியாக உட்காந்துருங்க. கொஞ்ச நேரம் தியானத்தோடு உட்காந்து நாம் என்ன பண்ண போகிறோம் டூஸ் அண்ட் டோன்ஸை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ண பிறகு நீங்கள் டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கு 5:52 நீங்கள் சூரியன் உதித்துருவார். ஒரு தடவை கிழக்க பார்த்து அவர் வணக்கம் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் 1, 2, 3, 4ன்னு வரிசையாக லைனப் பண்ணுங்கள். அது லைனப் பண்ணுறதெல்லாம் ப்ரையாரிட்டி பேசிஸில் பண்ணுங்கள். எப்படின்னா பணம் ரிலேட்டடான மேட்ரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் உங்கள் குடும்பம் ரிலேட்டடான மேட்ரு, 3வது ப்ரையாரிட்டி உங்கள் குழந்தைகள் ரிலேட்டடான மேட்ரு பிரிங்க. பிரிச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
எந்த தொழில் செய்திருந்த அன்பர்களானாலும் உங்களுக்கு குடும்பம் உண்டு, உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. வாழ்க்கையை மிஸ் பண்ணி எதுவும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் ஃபேமிலி ஃபஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் மைண்டில் வச்சுட்டு பண்ணாங்களா உங்களுக்கு சுபிட்சங்கள் டெஃபினட்டாக உண்டு. எண்ட் ஆஃப் த டே டெஃபினட்டாக இன்றைக்கி என்ன பண்ணினோன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து விதத்திலும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய வேணும்னா நமக்கு அம்மனுடைய துணை வேணும். அதிலும் கருமாரி அம்மன் துணை இருந்தால் அனைத்து விதமான விஷயங்களும் மாற்றிவிடலாம். இன்றைக்கி வளர்பிறையில் அஷ்டமி திதி, அதனால் சுவாமியை வழிபடுவதனாலே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் சரியாக போயிடும். செவ்வாய் அப்படிங்கும்போது பூமிகாரன்வா, கருமாரியம்னா புத்து, அதனால் பூமி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த நாள் இனிய நாளாய், மகிழ்ச்சி நாளாய், களிப்பு தரக்கூடிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளர்த்து. வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நமக்கு எல்லா காரியம் செய்யலாம் சார், ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குதுங்களே அப்படின்னா இன்றைக்கி தேவையற்ற அலைச்சலும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அம்மா ரிலேட்டடான கொஞ்சம் செலவுகளும் உண்டு, அம்மாவுக்காக அலையிற விஷயங்களும் உண்டு. சிலர் மருத்துவ செலவுகளாக மருத்துவக்காக கொஞ்சம் அலையிறதான் உண்டு. சில அன்பர்களுக்கு வீடு வாகன செலவுகளும் உண்டு அப்படிங்கிற செலவு பட்டியல் உண்டு அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க. என்ன சார் காலையில் எடுத்ததுமே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிதர்சனமாக இருக்கிறத முதல்ல பார்த்து போன்றங்க சொல்லிட்டேன் இல்லையா. எல்லாம் நல்லது தான், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. பணம் வரும். இன்றைய நாளிலே எதிர்பாராத வகையிலே திருப்பங்களாக பூமி வர்த்தகங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டங்கள். சில அன்பர்களுக்கு கனரக வாகன உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. டாக்ஸி, ஆட்டோ போன்ற பயணங்கள் வைத்திருக்கிற டூரிஸ்டர் அன்பர்களுக்கும் இன்றைக்கி லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வியாதி இன்றைக்கி காலையில் இருக்கும், மருத்துவ செலவுன்னு கொஞ்சம் காட்டும், அப்புறம் சரியாக போய்டும், கவலைப்படாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் சேதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் செலவுகள் உண்டு அப்படிங்கிறதும் உண்டு, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் சுப செலவுகளாக இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. கல்வி ரிலேட்டடான விஷயங்கள், அவர்களுடைய முன்னேற்றத்திறமையான விஷயங்கள், அதனால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே மாங்காடு அம்மனை வழிபடுவதும், மாங்காட்டில் இருக்கக்கூடிய அம்மனே ஒற்றை காலிலே தபசு இருக்கிறார், ஊசி முனையிலேன்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்காக தபசு செய்வதை 2 எலுமிச்சம் ஒழிச்சிட்டு 1 எலுமிச்சம் நமக்கு திருப்பி தருவாங்க. அதை திருப்பி வைத்து கொண்டு நம்ம பூஜை செய்துவிட்டு திருப்பி கொண்டு போய் செல்வோம். அப்படி செய்யும்போது நமக்கு அவருடைய துணையால் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாக வளருவோம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்வதற்கு அவருடைய கருணை என்றுமே நம்முடன் இருக்கும். அப்படிங்கிறனால அவளை வழிபடுவோம். வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெறுவோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைக்கு சந்திரனுடைய எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சித்திரங்கள்லாம் போட வரும். கலைகள், மீடியா ரிலேட்டடெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி. டூரிஸ்ட் வாகனங்கள் ஓட்டக்கூடிய அன்பர்கள், டூரிஸ்ட் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல சுபயோகங்கள் வரக்கூடிய நாள். இந்த செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய பிரபலங்களுக்கு நல்ல நாள் இன்று. வெளியூரிலிருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பொருள் மொத்தத்தில் வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய நாளிலே இந்த நாள் குறிப்பான நாளாக அமைகிறது. இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிற செல்வங்களுக்கு அழகான வழிகளில் வழிகாட்டுதலாக எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். யூக வணிகத்தில் இருப்பவர்களுக்கு காசு வரத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் உண்டு. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். நல்ல விஷயங்களிலே பயம் இல்லாது, பண விரயம் இல்லாது, தனலாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பூமி ரிலேட்டடான மேட்டர்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அதுக்கான மெஷர்லாம் வரும். தாராளமாக போங்க, ப்ரொசீட் பண்ணலாம்.
எந்த காரியத்திலும் ஆஃபீஸில் என்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. குருவுடைய அனுகூலால் கொஞ்சம் பயங்கள்லாம் போகி லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறதுனால லாபம் வருவதற்கு அத்தனை வகைகள் உண்டு. வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளிலே மாசாணி அம்மன் வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனாலே வாழ்க்கையிலே சுபிட்சமும் வளமும் பெருகி இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. தொழிலிலே இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போது, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி உணவு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. சில அன்பர்கள் இந்த சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதி பத்திரிகைகள்லாம் கொடுப்பீங்க. சிறு கதைகள், சிறு நாடகங்கள், கட்டுரைகள் இதெல்லாம் இன்றைக்கி பப்ளிஷ் ஆகி சந்தோஷப்பட போகிறீங்க. அரசியலிலே முதல் முறையாக உள்ள நுழையக்கூடிய ஆசாமிகள்லாம் இருக்கீங்க. இவங்க இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு கன்னி முயற்சி சக்ஸஸ் கொடுக்க போகிறது. வெளி ஊர் பயணங்கள்னால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நன்னதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு காட்டுகிறது. இன்றைக்கி மொத்தத்தில் சந்தோஷமான நாள். செய்ய வேலைகளெல்லாம் அழகாக முடிக்க முடியும். ஆஃப் ரேட்டடாக வெளியில் வரமாட்டீங்க. கொஞ்சம் அதுக்காக பண விரயம் உண்டு அப்படிங்கிறதும் உண்டு. செலவுக்கேற்ற லாபம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். பெருசாக ஒன்றும் இருக்காது கையில். சிலவங்களுக்கு ஆபரணம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வஸ்திர சேர்க்கை, ஆபரண சேர்க்கை அதெல்லாம் இன்றைக்கி உங்களுடைய பெனிஃபிட்டில் இருக்குது. நல்ல விதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமைவதனால கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடியதில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நான் பண்ணுறது கரெக்டான அப்பப்போ செக் பண்ணி அதனால் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா கொஞ்சம் அனுபவஸ்தர்களை கேட்டுக்கொள்வது நல்லது தானுங்களே. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கன்சல்ட் வித் கரெக்ட் பர்சன் பண்ணிங்கன்னா சரியாக போடும். இன்றைக்கு 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சக்தி தேவியை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி எதிரிகள் உங்களை விட்டு தொலைந்து போவார்கள். வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ராசியிலிருந்து நேரடியாக உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பதனாலே சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பூர நட்சத்திரம் என்ற சிம்ம ராசிக்குள்ளரை சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே இன்றைய நாளிலே அயன சயன போக சுகங்கள் உண்டு. சில அன்பர்களுக்கு பதவி கிடைப்பதற்கு, கௌரவ பதவி கிடைப்பதற்கு, தன யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பாக்கிட்டேருந்து சில சொத்துக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார், அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அன்பர்களுக்கு இன்றைக்கு செவ்வாயானவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுனாலே 9ஆம் இடத்திலே சந்திரன் பயணம் செய்வதனாலே அது வருவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. முயற்சியை மூலியமாக வெற்றியை காண வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பதனாலே கஷ்டங்களை ஜெயித்து விடுவீர்கள். எதையும் கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணதுனால வர பிரச்சனைகள் உண்டு. அதனால் பெருசாக திங்க் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சிறிய காரியங்களாய் பண்ணினாலும் சிறக்க செய்வது அப்படின்னு பண்ணினீங்கன்னா போதும். அவசரமாக நான் பட்டு கடகடகடன் பண்ணினேன்னா வேண்டாதுக்கு விரோதத்தை வளர்த்து கொள்வீர்கள். இதை மட்டும் கொஞ்சம் காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடியது மேஷராசிக்கு அமர்ந்துட்டார். நல்ல வரவை கொடுப்பார். ரிஷபராசிக்குள்ளரே நமக்கு சூரியன் உட்கார்ந்திருக்கிறார், பணத்தை கொடுப்பார். ரிஷபராசியிலே புதனும் இருக்கிறார், பணம் வரவு கன்ஃபார்ம். அப்போ தனுசு ராசிக்கு பண வரவுக்கு குறைவில்லை என்பதை நல்லா மனசில் அழுந்த பறிந்து கொண்டீர்களா. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே
லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் பூரணத்துவமான வாழ்க்கையின் புரிதல் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எல்லா விதத்திலும் லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே எனக்கென்று தனி நிலை உண்டு, நான் என் நிலையை நானாகவே அமைத்து கொள்வேன் என்று கழுகை போல நீங்களே சிறகை பிரிந்த சிறகை வளர்த்து கொண்டு புதிய வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அதனாலே எவ்வளவு தூரம் உயர பறந்தாலும் உங்களுக்கான ரெக்கன்சிலேஷன் எப்பவுமே உண்டு. தரையில் இருந்ததினால் சோர்ந்து விடுவதில்லை, பறந்ததினாலே மனதிலே அப்படியே கொடிகட்டி பறப்பதும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்திரமான எண்ணத்தோடு வாழ்க்கையை பயன்படுத்துவர்கள் பண்பட்ட மனதில் நீங்கள். உங்களுக்கு இன்று சந்திர அஷ்டமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே பதட்டங்களும் பயங்களும் வருவதற்கு வாய்ப்புகளும் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில அன்பர்களுக்கு சுவாச நோய் சம்மனையும் ஊக்கமின்மை தன்மையும் வரக்கூடியது இருக்கும். வரவுடன் கூடிய செலவு இருப்பதனாலே வாழ்க்கையிலே எந்த விதமான பங்கமும் இல்லாத சூழ்நிலையும் காட்டுகிறது. ரோகங்களை எல்லாம் மின்று விடுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடியதே குருவானதனாலே கவலையற்ற வாழ்வை தாராளமாக வாழலாம். இன்றைய நாளிலே சில வேலைகள் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே ரொட்டீன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத மட்டும் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணினா பெருசாக முடிவறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. புதிய வெஞ்சர்ஸ் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் காளி தேவியை வணங்குவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களை நிவர்த்தி செய்து புதிய உயர்வையும் புதிய உச்சத்தையும் எட்டக்கூடிய எண்ண ஓட்டத்தை உங்களுக்கு கரெக்டாக கொண்டு தரும். அதனால் இதை செய்யுங்கள். வாழ்க்கையிலே சுபிட்சமாக நலமாக இருங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நேற்று இன்று நாளை என்று 3 விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நான் எப்படி இருந்தேன், இப்படி வளர்ந்தேன், எப்படி செய்ய போகிறேன் என்ற பாதைகளை அழகாக பிரித்து அதிலே நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஆசாமி. உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளர் அமர்ந்திருக்கிற ராகு திங்க் பிக் அப்படிங்கிற ஐடியாவில் உட்கார்ந்துருக்கிறாரு. கேது உங்களுடைய 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்க அங்கே சந்திரன் சேர்ந்து கொள்கிறார். அயன சயன போகம் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஆசாமியாக அமைந்து விடுறார். நல்ல மனதிலே தெளிவை வைத்து கொள்கிறால உங்களை முகமே வசியமாக அமைந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தூரதேச பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு கரெக்ட்ஸே இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கிலே வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள், மருத்துவ செலவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள், வியாபாரத்தில் எஸ்பெஷலி துணி வியாபாரம் செய்வதற்கு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளிலே வெற்றிகளின் இலக்காக செல்வதற்கு பதில் லாபங்களை அழகாக பெருக்கிக் கொள்வதற்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே லாபம் வரலையே, குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கேன்னு ஒரு சிக்னஸ் ஃபீலிங்கும் உண்டு. சுக்கிரன் 1ஆம் தேதி அன்றைக்கி நமக்கு மேஷராசிக்குள்ளே போயிட்டார் அப்படின்னாலும் சௌக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் எல்லா விதத்திலும் தன வரவுக்கு குறைவில்லாமல் மனதிலே குழப்பம் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த நாளை பற்றின அவுட்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் துர்க்கை அம்மனை என்று வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் நிலைத்திருக்க செய்யும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை விட்டு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்ற இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வழிகளும் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம்
கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிற வாசனத்தை என் மனதில் வைத்துக் கொண்டீர்களால் என்ன செய்யணும் என்ற காரியத்தை அழகாக புரிந்து கொண்டு செய்தீர்களானால் லாபம் நிச்சயமாக கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது வேதத்தில் சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா தர்மம் செய் அப்படின்னு சொல்கிறது. தர்மம் சரஹா அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா நீங்கள் உங்களுடைய பணத்தில் 1/10 தர்மம் செய் அப்படின்னு பைபிளில் கூட இதே தான் சொல்லுவார். தசமபாகம் அப்படின்னு இயேசு சொன்னார் அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களில் தர்மம் செய்வது முக்கியமாக விஷயம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நல்ல பதவி, லாபம் மற்றும் தனவரவு. அப்போது நீங்கள் இதை கரெக்டாக ரெகுலராக பண்ணுறதுக்கு இன்றைக்கி டேயில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அவசியம் உங்களால் முடிந்த வரை ஏதாவது ஒரு தர்மத்தை செய்து இன்றைக்கு காலத்து ஆரம்பிங்கள். அதுவும் 11:45 12:15 என்ற அந்த அபிஜித் யோகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்கானும் ஒரு உபகாரம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல விஷயத்திலும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ஒரு விதையை ஊன்றிவிட்டீர்கள் அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே லக்னத்திலே இருக்கக்கூடிய அந்த ராசிநாதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம சொல்லுவோம் சனி 7.5 சனியுடைய தாக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட தாக்கத்துக்கு ஏழைகளுக்கு உதவுவதனால் நீங்கள் பலனை பெறுவீர்கள் அப்படிங்கிற ஊக்கத்தை பெறுவதற்கு ஞானக்காரனோடு சேர்ந்த சந்திரன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய க்ளூ இது. இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் இனிய நாளாய் அமைவதற்கு நீங்கள் மேலும் 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் காளி தேவியை வணங்குவதும் உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து வாழ்க்கையிலே நல்ல உச்சநிலை அடைவதற்கு வழிவகுக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.